ஜோதிட ஆர்வ நண்பா வணக்கம். பாதக ஆதிபத்திய தோஷத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரம், ஸ்திரம், உபயம் என 3 கூறுகளாக ராசிகள் பிரிக்கப்பட்டுள்ளது. சர ராசிகளுக்கு, அதாவது சர ராசிகள் லக்னமாக வந்தால் சர லக்னங்களுக்கு 11ஆம் இடத்த அதிபதியும், ஸ்திர லக்னங்களுக்கு 9ஆம் வீட்டு அதிபதியும், உபய லக்னங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதியும் பாதக அதிபதிகளாக வருவார்கள். பாதக ஆதிபத்திய தோஷம் பெறுவார்கள். பாதக ஆதிபத்திய தோஷம் என்பது அந்த கிரகம் சுபத்தன்மை பெறும்போது அதிகமாக துரிதமாக செயல்படும். சுபத்தன்மை இழக்கும்போது அந்த பாதக ஆதிபத்திய தோஷம் வேலை செய்யாது. பாதக ஆதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் இயற்கை சுவராக இருந்தால் மட்டுமே நன்கு தோஷத்தை செய்வார். இயற்கை சுபத்தன்மை குறைந்த கிரகங்கள் குறைந்த அளவு தான் செயல்படுவார்கள். பாவ கிரகங்கள் பாதக ஆதிபத்திய தோஷத்தை செய்ய வாய்ப்பு இல்லை. ஒரு கிரகம் சுபராக இருந்து வக்கரம் பெற்றாலோ அஸ்தங்கமானாலோ பாவ கிரகங்களோடு தொடர்பு கொண்டாலோ அப்போதும் பாதக ஆதிபத்திய தோஷம் எடுபடாது. குரு, சுக்கிரன் இவர்களுக்கு பாதக ஆதிபத்திய தோஷம் கடுமையாக வேலை செய்யும். புதனுக்கு சற்று குறைவாகத்தான் வேலை செய்யும். சந்திரனுக்கு அவற்றின் கலைகளுக்கு ஏற்ப பாதக ஆதிபத்திய தோஷம் செயல்படும். சரி, பாதக ஆதிபத்திய தோஷம் என்ன கருதலை செய்யும்னால் பாதகத்தின் ஆதிபத்தியத்திற்கு மட்டும்தான் கருதல். அதனால தான் பேர் பாதக ஆதிபத்திய தோஷம். இப்போ 9ஆம் அதிபதி பாதகாதி வர சில கணக்கு வருது, 11 வருது, சில பேருக்கு 7 வருது. இப்போ 7 பாதகாதிபத்திய தோஷம் பெற்றால் களத்திர ஸ்தானத்துக்கு மட்டும்தான் சிக்கல். குரு, அதாவது இப்போ உதாரணமாக கன்னியா லக்னத்துக்கு குரு பாதகாதிபதியாக வராரு. அவர் பாதக ஸ்தானத்தில் வலிமையோடு மேலும் சுபர்களோடு சேர்ந்து கடுமையாக சுபத்தன்மை பெறும்போது 7ஆம் வீட்டின், அதாவது பாதக வீட்டின் ஆதிபத்தியத்திற்கு மட்டும் தோஷம். குருவின் மற்றொரு வீட்டு ஆதிபத்தியங்கள், குரு பார்வை பெற்ற ராசிகளின் ஆதிபத்தியங்கள், குருவின் காரகங்கள், குரு பார்வை பெற்ற கிரகங்களின் காரகங்கள், அவற்றுக்கு எந்த குறையும் இல்லை. அந்த வார்த்தை கவனிங்க, பாதக ஆதிபத்திய தோஷம். சரி, இந்த பாதகாதிபத்திய தோஷம் குருவுக்கும் அதிகப்படியாக தோஷம் செய்யும். சுக்கிரனுக்கு அடுத்த நிலை, சந்திரனுக்கு அவற்றின் கலைகளை பொறுத்து, புதனுக்கு குறைந்த அளவு. சனி, செவ்வாய் இந்த 2 கிரகங்களுக்கும் பாதக ஆதிபத்திய தோஷம் கிடையாது. கேந்திர ஆதிபத்திய தோஷம் என்று உண்டு. அதுவும் கிட்டத்தட்ட இது போல தான். இயற்கை சுவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவும் பாவகங்களுக்கு இல்லை. சரி, சனி செவ்வாய்க்கு பாதக ஆதிபத்திய தோஷம் இல்லை. இப்போ சனி செவ்வாய் தங்கள் பாதக ஸ்தானத்தில் அமர்ந்திருக்காங்க. உதாரணத்துக்கு மேஷ லக்னத்திற்கு 11ஆம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி சனி. ரிஷப லக்னத்திற்கு 9ஆம் வீட்டு பாதக ஸ்தானாதிபதி சனி. இந்த மேஷ ரிஷப லக்னங்களுக்கு முறையே 11, 9 சனி அமர்ந்தால் பாதக ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார் என்று பொருள். ஆனால் அப்போது தோஷம் எடுபடாது. சனியோடு இன்னொரு இயற்கை சுபர் தொடர்பு இருக்கும்போது, அதாவது சுக்கிரன், புதன், வலிமையான குரு, இந்த குரு சுக்கிரன் புதனுடைய இணைவு மட்டுமல்ல பார்வையும் இருக்கும்போது சனி கிரகம் சுபத்தன்மை அடைந்து அப்போது பாதக ஆதிபத்திய தோஷம் செயல்படும். அப்படி செயல்பட்டாலும் அந்த சனியுடைய 9ஆம் வீட்டு ஆதிபத்தியம் 11ஆம் வீட்டு ஆதிபத்தியம் மட்டும்தான் மட்டுப்படும். சனியின் வேற வீட்டு ஆதிபத்தியங்கள் எடுபடாது. சனி சுபத்தன்மை அடையும் போது கருதலை செய்யாது. இதே போல் செவ்வாய் பாதகஸ்தானாதிபதி யாருக்கு வருவார்? செவ்வாய் யாருக்கு பாதக வருவார்னா, அவங்களுக்கு செவ்வாயும் 2 லக்னங்களுக்கு பாதக ஆதிபத்திய தோஷத்தை பெறுவார். யார்? மகர லக்னத்துக்கு 11ஆம் அதிபதியாக செவ்வாய் வருவார், பாதக தோஷம் பெறுவார். அப்போ செவ்வாய் மகர லக்னத்திற்கு 11ஆம் அதிபதியாக வரும் செவ்வாய். அடுத்து சிம்ம லக்னத்துக்கு 9ஆம் அதிபதியாக வரும் செவ்வாய். இந்த 2 செவ்வாயும் தன் வீட்டில் ஆட்சி பெற்று இன்னொரு சுபர்களோடு தொடர்பில் இருந்து சுபத்தன்மையாக இருக்கும்போது மட்டும்தான் பாதக ஆதிபத்திய தோஷம். அவர்கள் தனித்து இருக்கும்போது அல்லது சனி செவ்வாய் போன்ற கிரகங்கள் இன்னொரு பாவகிரகங்கள் கூடியிருக்கும்போது அந்த தோஷம் இல்லை. பாவத்துவம் அடைந்து வேறு தோஷம் அடையும். சனி செவ்வாய் கூடும்போது பாவத்துவம் அடைந்து வேறு தோஷம் அடையும், வேறு விஷயம். இந்த பாதகா தோஷம் மட்டும்தான் கிடையாது.
ஆக பாதகாதிபத்திய தோஷம் என்பது சனி செவ்வாய், பாதக ஸ்தானங்களுக்கு சனி செவ்வாய் ஆட்சி வீடாக அமர்ந்து அவர்கள் அங்கிருந்து சுபத்தன்மை பெறாத பட்சம் பாதக ஆதிபத்திய தோஷம் இந்த லக்கணங்களுக்கு இல்லை. அதாவது மேஷம், ரிஷபம், சிம்மம், மகரம் இந்த லக்கணங்களுக்கு தான் சனி செவ்வாய் பாதகாதிபத்திய தோஷங்களை பெறுவார்கள். இந்த சனி செவ்வாய் தனித்து இருக்கும்போது, சுபர்கள் தொடர்பு இல்லாமல் இருக்கும்போது எந்தவித பாதகாதிபத்திய தோஷம் இல்லை என்பதை கருத்தில் கொண்டு ஆராய வேண்டும். வணக்கம்.